நான் உங்கள் சிவா பேசுகிறேன். வெல்கம் டு ஆதித்யா சேனல். சனி வக்ர நிவர்த்தி மற்றும் 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்ப்போம். சிம்ம ராசி. பண்பு நிறைந்த சிம்ம ராசி கோள்களின் அரசனும் பிரபஞ்ச சக்திக்கு மூல ஆதாரமாய் விளங்குவதும் ஆத்மகாரகனும் பிதுர்காரகனுமான தசதிக் பிரகாச சுடர் ஒளி போல் சூரிய நாராயணன் ராசியாகும். இந்த 2025ஆம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் உங்களின் ராசிக்கு எவ்விதம் பலன் அளிக்கின்றது என்பதை பார்ப்போம். எந்த ஒரு செயல்களையும் தெளிவாக நிறைவாக செய்ய தவற மாட்டீர்கள். அறிவுபூர்வமாக முன்கூட்டியே திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். அதே சமயத்தில் மனதில்தான் என்ற எண்ணம் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். நினைத்ததையே செய்து வருவீர்கள். பிடிவாத குணம் சற்று கூட தளர்த்த மாட்டீர்கள். எது பலமோ அதே பலகீனம். ஆதலால் உங்களது பிடிவாத குணத்தால் உங்களின் வளர்ச்சி புகழுக்கு பங்கம் ஏற்படும். குடும்ப நிர்வாகம் சிறப்புடனும் திறமையுடனும் செயல்பட வேண்டியதை செய்து சிக்கனமாய் கையாள்வீர்கள். வீடு மனை வாங்க விற்க ஏதுவான வருடம் இதுவே. ஒரு சிலருக்கு பராமரிப்பு புதுப்பித்தல் போன்ற விரயங்கள் உண்டாகும். தைரியமாய் எதையும் செய்து கொள்ளலாம் என்று ஆவலுடன் காணப்பட்டாலும் சில தடைகளும் தாமதங்களும் பல அலைகழிப்புடன் உண்டான பின்னே காரியபலிதம் ஆகும். எதிர்நீச்சல் கொள்ளாமல் கரையேற முடியாதல்லவா? அதேபோன்று தான் பல வகையான அலைச்சல்கள் மூலம் ஜெயம் பெறுவீர்கள். அவை உறுதியாக திடமாக அமைந்து எதிர்கால முன்னேற்ற வாழ்க்கைக்கு பக்கபலமாய் உறுதுணையாய் விளங்க பாடுபடுவீர்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. சகோதர வழிகளில் மனசஞ்சலம், வருத்தம், வீண் விரயம், மனஸ்தாபம் உருவாகக்கூடும். ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய அசையா சொத்துகள் விரயமாகும் அல்லது பாக பிரிவினை உண்டாகும். வியாபாரத்தில் முழு முயற்சிகள் மூலமே லாபம் ஈட்ட முயலும். உடல் உபாதைகள் உண்டாகும். மூட்டுகள், பிறப்புறுப்பு, கணுக்கள், இடதுகண் போன்றவற்றில் பாதிப்பும் சிலருக்கு அறுவை சிகிச்சைகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. மாரகாஸ்தனம் கண்டஸ்தானத்தில் இயற்கை பாபர் நீடிப்பதால் கூட்டாளிகள் மூலம் பல இடையூறுகள், ஏமாற்றப்படுதல், பயணங்களில் பொருளிழப்பு, சிறு சிறு காயம் உண்டாகுதல் போன்றவை நடந்தேறும். பூர்வ புண்ணியம் எனப்படும் திரிகோண லக்ஷ்மி ஸ்தானம் உங்களின் ராசிக்கு 5ஆம் இட அதிபதி இயற்கை சுவரும் தனகாரகனும் அறிவுக்கு அதிபதி ஆகியவர் லாபஸ்தானம் அமர்ந்து சுய வீட்டை பார்வை பார்க்கின்றார். மே மாதம் முதல் அளிப்பதால் குருவருள் திருவருள் உண்டாகும். இதுவரையில் நீடித்த தன பிரச்சனை நிதானமாக தீரும். சிலருக்கு தந்தை வழி அசையா சொத்துகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஒன்றை இழந்து ஒன்றை அடையலாம் என்ற முதுமொழியின்படி பிள்ளைகளால் மதிக்கப்படுவீர்கள். சிலருக்கு சந்ததி உருவாகும். விவாகம் தடை தாமதங்கள் அகன்று விவாகம் நடைபெறும். விவாகத்தை ஏப்ரல் மாதத்தில் ராசிநாதன் பாக்கியநாதன் மறைவு ஸ்தானம் எனப்படும் அஷ்டமத்தில் அமர்வதால் சற்றே பொறுமை இழந்தும் அதிக உணர்ச்சி வயப்படுத்துதல், வார்த்தைகளில் தகாத வார்த்தை பிரயோகங்களும் ஏற்படும். நிதானம் தவறாமல் பொறுமையுடன் எனது பணி செய்வதே உசித்தம். தனவரவு தேவைக்கு அதிகமாக தென்படுவதால் வீண் விரயங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். மே மாதத்தில் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் பூர்ணபலம் பெற்று விளங்குவதால் தொட்டது துலங்கும். நேர்மை, பண்பு, பரிவு, செயல் உறுதி, சிக்னம், பிடிவாத குணத்துடன் செயல்பட்டு நினைத்ததை முடிப்பவனாக காணப்படுவீர்கள். உறவினர்களிடம் உடன்பிறப்புகளிடம் மன வருத்தம், சஞ்சலம், வாக்குவாதம் செய்தலை தவிர்த்தல் சிறப்பு. இன்றைய நண்பர்கள் இன்றே திரைமறைவில் எதிரிகளாக செயல்படுபவர்கள் ஆவார்கள். புதிய அறிமுக நண்பர்களிடம் கவனமுடன் பழக வேண்டும். ஜூன் மாதத்தில் ராசிநாதன் லாபாதி இணைந்து ஜீவன பாவத்திலும் லாபஸ்தானத்திலும் தனகாரகனும் சுப பலன்களை கொடுக்கின்ற தெய்வம் எப்படி வேண்டுமானாலும் கனவிலும் நினையாத வண்ணம் அளிக்கும் என்பது போல் நற்பலன்களையும் அளிக்க ஏதுவாக உள்ளார்கள். கணவன் மனைவியிடையே வார்த்தை போர் தவிர்த்தல் நலம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தென்படும். ஜூலை மாதத்தில் ஜீவன பாவத்தில் ஜீவனாதியும் பாக்கியஸ்தானாதிபதி ஜென்மத்திலும் ராசிநாதன் லாபஸ்தானத்திலும் உங்களுக்கு பக்கபலமாய் உறுதுணையாய் விளங்குகின்றார்கள். வெகு வேகமாய் செயல்பட துடிப்புடன் காணப்படுவீர்கள். தனவரவு பல வழிகளிலும் தாராளமயமாகினும் சுப செலவுகளால் இருப்பு வைக்க இயலாது. மனைவியினால் ஆதாயம் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் வருகை, சிறு சிறு பயணங்கள் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 12இல் மறைவு பெறுவதால் எதிலும் கவனம் தேவை.
உங்களின் அறிவு ஆற்றல் திறமையை நன்கு உபயோகித்து கடும் முயற்சியால் ஜெயம் பெறுவீர்கள். மனதில் குழப்பம், சந்தேகம், பயம் இவற்றின் காரணமாய் சில சமயம் செயல் தடுமாற்றம் ஏற்படும். தைரியம், பேச்சு வல்லமையுடன் தென்பட்டாலும் சகோதர உறவுகளுடன் எச்சரிக்கையுடன் நிதானம் தவறாமலும் நடப்பதே உசித்தமாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடுதலாகவும் அலட்சியம் ஏற்படும். செப்டம்பர் மாதத்தில் சூரியன், புதன், குரு கிரகங்கள் சுபஸ்தானத்தில் நின்றும் சனி, ராகு, குரு சம்பந்தப்படுவதாலும் உங்கள் ராசிக்கு ஜீவனாதியும் சுகாதிபதியும் கோள்மறைவு பெறுவதாலும் உங்களின் நிலை துலாக்கோல் போல் எந்த பக்கமும் சாயாமல் நேராக நிற்பது போல் உங்களின் எண்ண ஓட்டம் செயல்படும். எடுத்துக்கொண்ட வேலையை விடாமுயற்சியுடனும் முரட்டு பிடிவாத தன்மையுடனும் எண்ணிய வண்ணம் செய்து முடிப்பது என்ற பலன்கள் ஏற்படும். அக்டோபர் மாதத்தில் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்வதால் உங்களது செயல்கள் யாவும் போற்றத்தக்க வகையில் அடுத்தவர் போற்றும் வண்ணம் நிகழும். தனவரவு திருப்தி அளிக்கும். உடல் உபாதையால் சற்றே தடுமாற்றம் ஏற்படும். அலட்சியம் கொள்ளாமல் அன்று செய்ய வேண்டிய பணிகளை சிறக்க அன்றே செய்து வருவீர்கள். மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படுவது இயற்கையே. நவம்பர் மாதத்தில் முகுந்தன், பூமிகாரகன், சக்தி மைந்தன், இரத்தகாரகன் உங்களின் ராசிக்கு சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், வித்யாஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம் அளிக்கக்கூடிய பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று தனகாரகனால் பார்வை பெறுவது மிக உன்னதமான சிறப்பு அம்சமாக கருதப்படுகின்றது. எல்லோரிடமும் முன்கூட்டியே எச்சரிக்கையுடன் பழகுவதை கடைபிடித்து வருவதால் உங்களது செயல்பாடுகள் தொய்வின்றி மேன்மை தரும் வகையில் அமையும். தொழில் சிறக்கும். வியாபாரத்தில் முன்னேற்ற பாதை உருவாகும். டிசம்பர் மாதத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் கிரகங்களின் சுபத்தன்மை கூடுவதால் தனகாரகன் உச்சபலத்துடன் மறைவு ஸ்தானத்தில் நிற்பதாலும் என்றோ கிட்ட வேண்டிய பலன்கள் யாவும் இந்த மாதத்தில் தத்த தருணத்தில் உபயோகமாய் வந்து கை கொடுத்து உங்களை அதிர்ச்சி அடைய செய்யும். எதிர்பாராதவை கூட நல்ல சுமூகமாய் முடிந்து உங்களின் மன திருப்தி கொள்ள செய்யும். அறிவு, ஆற்றல், திறமை, செயல்திறமை இவைகளால் கூடுதல் உத்வேகத்துடன் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு ஜெயம் காண்பீர்கள். உத்தியோகத்தில், குடும்பத்தில் உங்களின் செல்வாக்கு, சொல்வாக்கு உயரும் வண்ணம் செயல்படுவீர்கள். மதிப்பு, மரியாதை, புகழ், முகஸ்துதிக்கு ஆளாகுதல் போன்ற நற்பண்புகளும் கூடிய சுப பலன்கள் நடைபெறும். பொதுவாக 2005ஆம் ஆண்டு உங்களது வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்களை பிரதிபலிக்கும் வண்ணம் அமையும். அஷ்டம சனியாக உள்ளார். பரிகாரம்: சனிக்கிழமை ராகு காலத்தில் மேற்கு முக ஹனுமாருக்கு வழிபாடு செய்து வரவும். காகத்திற்கு எள் சாதம் வைத்தல் நன்மை தரும். உங்களுக்கு 75% நன்மையே தருகிறார். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற அனைத்து வீடியோ உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.